வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம மேவிக் மினி 1 அப்புறம் மேவிக் மினி 2 இந்த ரெண்டு ட்ரோனுமே வந்து ஃபேக் ஜிபிஎஸ் இல்லாமல் ஆனால் ட்ரோன் ஆக் யூஸ் பண்ணி எப்படி 15 மீட்டர் மேலே பறக்க வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது இன்னொருத்தவங்க போடுற வீடியோவே வந்து அதாவது ஷுக்மார் எஸ்டி அப்படின்றவர் தான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருப்பாரு. நேற்று போட்டிருந்தாரு. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஏன் இன்னொருத்தவங்க அவங்க போடுறதே எடுத்து போட்டுட்ருக்கான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் இப்போ வேறு கண்டென்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எதாச்சும் வந்து பார்த்தேன், அவங்க சேனல் பார்த்துருந்தேன். அவர் தான் வந்து இதை நல்லா டெஸ்ட் பண்ணி இதெல்லாமே கரெக்டாக அவங்க தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். அவங்களோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். எப்போ கொடுத்தாங்க நார்மலாக நம்ம ட்ரோனை எப்படி கனெக்ட் பண்ணுவோம், ஃபேக் ஜிபிஎஸ் இல்லாமல் நார்மலாக லேட்டஸ்ட்டு DJI மேவிக் மினி 1 இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுங்க. ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு நான் நார்மலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம எப்படி ஃப்ளை பண்ணுமோ இப்போ நான் வந்து ஃப்ளை கொடுத்துக்கிறேன். கேலிப்ரேஷன் சொல்லுது, நான் இருந்தாலுமே வந்து டேக் ஆஃப் பண்ணுறேன். Take off. Maximum flight altitude. எப்போ போல ஃப்ளைட் ஆல்டிடியூட் ரீச்சர்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ட்ரோன் ஆக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேக் ஜிபிஎஸ் டேபிளில் ஃபோனுக்கு வெறும் ட்ரோன் ஆக்ஸ் இதில் நம்ம சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ண போகிறோம். சாஃப்ட்வேரில் அது ஒரு ப்ரோக்ராம். முதல்ல ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா பார்க்கணும் நீங்கள், நான் இந்த இதுவை ஆஃப் பண்ணவே இல்லை. இது DJI ஃப்ளை ஆப் வந்து நான் ரிமோட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரிமோட் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஆப் வந்து அப்படியே இருக்கணும், அதாவது அப்படியே இருக்கணும். நான் வந்து வெளியே வரல. இந்த ஃபோன் ஆப் DJI ஃப்ளை ஆப் வந்து அப்படியே ஆன்லேயே இருக்கணும். நான் வந்து இப்போ ட்ரோனுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இந்த dronex.com வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரோனை வந்து பவர் ஆன் பண்ணணும். நம்ம சவுண்டு வரும் பாருங்கள், அதுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே நான் அதை ஒயர் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் இங்கே டிடெக்ட் ஆகும். பார்த்துட்டே இருங்க. இப்படி தான் வரும் USB நாட் ரெகக்னைஸ்டுன்னு. வந்த உடனே வந்து இங்கே ஹேக் பேராமீட்டர், நேரமே பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம், இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்னொரு வாட்டி பாருங்கள். ஹேக் பேராமீட்டர்னு வரும். ஹேக் பேராமீட்டர் கொடுத்துட்டேன். அப்படி லோட் ஆகும். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ். இங்கே சர்ச் பேராமீட்டரில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா வந்து மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் அடித்தா இங்கே வந்து வருது பாருங்க, மேக்ஸ் லிமிட் ஹைட் லிமிட்னு போட்டு மேக்ஸ்னு வரும். அது கிளிக் பண்ணால் இங்கே ஆல்ரெடி 15ன்னு இருக்கும். நான் 120 கொடுக்குறேன். சேவ் பேராமீட்டர். அப்புறம் இங்கே ரைட் பேராமீட்டர் கொடுக்குறேன். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டர்ன் வந்துடுச்சு. நம்ம DJI ஃப்ளை ஆப் பாருங்கள், ஆனில் தான் இருக்குது, நான் ஆஃப் பண்ணல. dronex.com அந்த வெப்சைட்லேருந்து இருக்க அந்த ஃபோம்வேரை வந்து ஹேக் பண்ணியிருக்கேன். இப்போ 120 மீட்டர் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளது அப்படியே தான் இருக்குது. அந்த DJI ஃப்ளை இன்னும் நான் ரிமோட்டை வந்து ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். RC கனெக்டட்னு வரும் பாருங்கள், நம்ம DJI ஃப்ளை ஆப்பான்னு கேட்கும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஃப்ளை பண்ணுறேன் பாருங்கள். Has been updated. Please check it on the map. இதை பாருங்கள், 15 மீட்டர் மேலே போகுது பாருங்கள், அசால்ட்டாக போகுது. நான் அப்படியே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். 120 மீட்டரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நான் ஒன்றும் ஹைட்டு போல், சாம்பிளுக்காக நான் ஹைட்டு தூக்கினேன், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எதுவும் லைக் பண்ணுங்கள், அவரோட வீடியோவும் போய் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து வேறு கண்டென்ட் வருது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றதை. அதனால தான் இப்போ நாங்கள் சரியாக கவனிக்காமல் போயிட்டாங்க. நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.